நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக டாக்டர் ஆகுறாங்க. எப்படின்னா சித்த வைத்தியம். அது எங்கே போய் படிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, எப்படி டாக்டர் ஆகுறாங்கன்ட்டு தெரியல. ஆனால் உண்மையாலுமே அந்த சித்த வைத்தியம் படிக்கிறதுனா நீங்கள் ஃபிசிக், கீமியா, பயாலஜி இதிலெல்லாம் நீங்கள் எடுத்துருக்கணும். ஏன்னா இதுவும் ஒரு வகையான மருத்துவம் தான். மருந்து கொடுத்து ஒரு மனுஷனை எப்படி உயிர் காப்பாற்ற முடியுமோ அதே மருந்து கொஞ்சம் தவறுதலாகனா உயிரே எடுக்க ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. ஸோ சில பேர் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள டெஸ்ட் பண்ணுறதுனா, இப்போ நீங்கள் ஒரு சித்த வைத்தியத்திட்ட போகிறீங்களா, நீங்கள் சும்மா கேளுங்க. நீங்கள் ஏ லெவலில், ஓ லெவலில் நீங்கள் ஃபிசிக், பயாலஜி, கீமியாலாம் நீங்கள் என்ன எடுத்தீங்க, எங்கே போயிட்டு இது ஒரு 5-6 வருஷம் படிக்கணும் சித்த வைத்தியர் ஆகிறதுக்கு, எங்கே போய் படிச்சிங்க. இப்போ ஊருக்கே அவங்க போய் படித்தாங்கன்னா அவங்க பாஸ்போர்ட் எடுத்து செக் பண்ணுங்கள். 5 வருஷம் உண்மையாலுமே ஊரில் தான் இருந்தாங்களா, போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்களா, இந்த மாதிரிலாம் நீங்கள் செக் பண்ணிங்க. உங்களுக்கு எல்லா அருகதையும் தகுதியும் தேவையும் இருக்குது. ஏன்னா நீங்கள் அவங்க சொல்கிற மருந்தை நீங்கள் நம்பி சாப்பிட போகிறீங்க. இப்போ ஒரு MBBSனால் படிக்கிறதுனா 5 வருஷம் 7 வருஷம் படிக்கணும். மலேசியாவில் வந்து 5 வருஷம் வேலை செய்யணும் கவர்மெண்டில். அதே மாதிரி தான் சித்த வைத்தியமும். அவங்க 5 வருஷம் 6 வருஷம் படிச்சுட்டு 1 வருஷம் 2 வருஷம் உண்மையாக முறையாக சித்த வைத்தியம் படித்தவங்ககிட்ட போயிட்டு வேலை செய்யணும். இங்கே வேலை செஞ்சாங்க எல்லாமே கேட்டுக்குங்க. இதிலே தெரிஞ்சிடும் அவங்க பொய் சொல்கிறாங்களா, உண்மையாலுமே சித்த வைத்தியங்களா, இல்லை பொய் காரணங்களான்ட்டு. இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அங்கே எப்படி சர்ஜரி நடக்குதோ அதே மாதிரி சித்த வைத்தியம் படித்தவங்கனாலையும் சர்ஜரி பண்ண முடியும். ஸோ இது சாதாரண விஷயம் இல்லை. கண்மூடித்தனமாக இந்த மாதிரி ஏமாத்துக்காரங்களை நம்பாமல் கொஞ்சம் விசாரிங்க. நான் சொன்ன விஷயத்தை அவங்கள்ட்ட கேட்டாலே அவங்க பொய் காரணங்களா உண்மையானவங்களான்ட்டு நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது.